எஸ்பிஎல் ஃபைனலோட ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு ரமேஷ், அப்புறம் ராஜமருது 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி பிச்சில் வந்துட்டாங்க. பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா மருது ஃபஸ்ட்டு ஓவரு ஃபஸ்ட்டு பாலு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பால் ஒரு ரன் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஓட முடியல. நல்ல ஃபீல்டிங் ஆங்க. டாட் பால், ஃபஸ்ட்டு பால் டாட் பால். ஃபைனலோட ஃபஸ்ட்டு ஓவரு மருது அடுத்த பால் போட போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ரமேஷ் லெக் சைடு அடிச்சுட்டு இப்போ ஒரு ரன் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ரன் கிடைக்கிது. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ராஜா வந்துட்டாப்புல, ராஜமருது. பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா மருது அவரோட 3வது பால். நல்ல ஷாட்டு ராஜா இங்கே ஸ்ட்ரைட் சைடில் 4. நல்ல ஷாட்டு. அடுத்து ஒரு 4 ரன்ஸ் கிடைக்குது. ராஜா நல்லா ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனு, அதுவும் ஆஃப் சைடெலாம் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுவாப்புல. முதல் ஓவரில் அடுத்த பால் ராஜாவுக்கு. அடுத்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க. ஒரு ரன்னு, அடுத்த ரன்னு ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன்னு. நல்ல ரன்னிங் இது. கொஞ்சம் எனர்ஜியோடு ட்ரை பண்ணி 2 ரன்னு வந்துருச்சு இந்த பாலில். அடுத்த பால் ராஜாவுக்கு. நல்ல ஷாட், ஆனால் நல்ல ஷாட்டு. ஓ, செம்ம கேட்சுங்க இது. நல்ல கேட்சு, நல்ல ட்ரை. ஷால்மே டைட்டன்ஸ் ஃபீல்டிங் நல்லாயிருக்கு. கேட்ச் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரத்தீஷ். மருதோட பவுலிங்கில் ரத்தீஷ் கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட்டு. தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஒரு விக்கெட் போயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டு வர்றது வந்துட்டு தீபக். தமிழ் தலைவாஸ்க்காக அடுத்தது பேட்டிங்காக வர்றது வந்து தீபக் ஸ்ட்ரைக்கில். அடுத்தது அட்டாக். ஒரு நல்ல டிஃபென்ஸ் இது. அங்கே ஒரு ரன் கிடைக்கிது. ஒரு ஓவர் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஓவரில் பார்த்திங்கன்னா 8 ரன்னு, ஒரு விக்கெட்டு. தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் போயிருக்கு, ஒரு 8 ரன் வந்திருக்கு. அடுத்து 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலு. நல்ல பால் இது, கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு. தீபக் வந்துட்டு ஆஃப் சைடு ட்ரை பண்ணாப்புல, ஆனால் டாட் பால். அந்த ஃபீல்டிங் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு வந்துட்டு ரன் எதுவும் கிடைக்கல, டாட் பால் ஆகிடுச்சு. அடுத்து 2வது ஓவரில் வந்து 2வது பால். ரெண்டாவது ஓவரில் 2வது பால், அதுவும் டாட் பால். நல்ல பவுலிங்கு சால்மியா டைட்டன். ரவிக்குமார் தான் வந்துட்டு பவுலிங் இப்போ போட்டுட்ருக்காப்புல. அடுத்த பால் சிங்கிள், ஒரு ரன் கிடைக்கிது. அடுத்து ஸ்ட்ரைக்கில் இப்போ வர்றது வந்துட்டு ரமேஷ் அங்கூஸ். அடுத்த பால் இதுவும் டாட் பால் ஆகுது. ரவிக்குமார் கொஞ்சம் நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காப்புல இது வரைக்கும். அடுத்த பால் ரவிக்குமார் ரமேஷ்க்கு. நல்லா லெஃப்ட் சைடு நல்ல ஷாட்டு, ஆனால் அது நல்ல கேட்சிங். அது லெக் சைடு நல்ல ஃபீல்டிங் கூட. இப்போ அடுத்த விக்கெட்டு அங்குஸ் அவுட் ஆகி வெளில போயிட்டாப்புல. இப்போ அடுத்தது வந்துட்டு பேட்டிங்கில் ஸ்ட்ரைக்கில் வர்றது வந்துட்டு மிஹான்.
மிகான் ஃபாரிஸ் வந்து வந்திருக்காப்புல. இப்போ அடுத்து ரவிக்குமார் ரெடியாக இருக்காப்புல. அடுத்த பாலுக்கு ஸ்ட்ரைக்கில் மிகான் ப்ரோ. அடுத்த பால் வந்துட்டு வைடு. லெக் சைடு அடிக்கலான்னு பார்த்தாப்புல, ஆனால் வந்துட்டு வைட் பாலாக போனதுனால மீட் பண்ண முடியல. மிகான் ப்ரோ வந்து நல்ல பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க, நல்ல ஹிட்ரு. லெக் சைடுலாம் சும்மா அசல்ட்டாக விளையாடுவாப்பில்ல. இப்போ அடுத்து ரவிக்குமார் வந்துட்டு அடுத்த பால் மிகானுக்கு. நல்ல ஷாட்டு, வெளில போயிடுச்சிங்க பால். 6. மிகான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காப்புல. இப்போது இந்த ஓவரில் லாஸ்ட் பால் 6. நல்ல ஷாட். ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா 16 ரன்னு, 2 விக்கெட் போயிருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. இப்போ 2 ஓவர் முடிஞ்சு 3வது ஸ்டார்ட் ஆக போகுது. 3வது ஓவர் வந்து போடுறதுக்கு வந்துட்டு மருது அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாப்புல. மருது ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் 6. நல்லா வெளில போயிடுச்சு, அதனால் இது 6ஆக மாறிடுச்சு இந்த பால். மிகான் ப்ரோக்கு ஃபஸ்ட்டு 6. இப்போ அடுத்து தேர்ட் ஓவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மருது வந்து போட வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வந்து தீபக். ஃபஸ்ட்டு பாலு அந்த ஒரு சிங்கிள், 1 ரன் கிடைக்கிது. தீபக் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்துட்டு டிஃபென்ஸ் தான் ஆடுவாப்புல. அடுத்து 2வது பால் மிகான் ப்ரோக்கு. அது 1 ரன் கிடைக்குமா? இல்லை, டாட் பால். 2வது பால் டாட் பால் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மிகான் ப்ரோக்கு 3வது பால். இந்த ஓவரோட 3வது பால் மறுபடியும் ஒரு 1 ரன் ட்ரை பண்ணி 1 ரன் கிடைக்குது. நல்ல பவுலிங்கு மருது ப்ரோ. இந்த ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போட்டுட்ருக்காப்புல. அடுத்த பால் வந்து தீபக் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ், மறுபடியும் ஒரு ரன்னு. ஸ்ட்ரைக்கில் வந்து மிகான் ப்ரோ. அவருக்கு வந்து 5வது பால் போட வர்றது வந்து மருது. நல்ல பாலுங்க இது, டாட் பால் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஓவரில் லாஸ்ட் பால் மருது. மறுபடியும் மிகான் ப்ரோக்கு லெக் சைட் அடித்தாப்புல. ஆனால் 1 ரன் தான் கிடைக்குதாங்க. லாஸ்ட் பால் 1 ரன்னு.
3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரன்னு 2 விக்கெட்டு தமிழ் தலைவாஸ். இப்போ அடுத்து 4வது ஓவர் ரவிக்குமார் வந்திருக்காரு 4வது போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு பால் நிகான் ப்ரோ ஒரு ரன் ஓடிட்டாங்க. அங்கே கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு, அதனால் இன்னொரு ரன் ஓடிருக்காங்க. மொத்தம் 2 ரன்னு அந்த பாலில். அடுத்த பால் மிகான் ப்ரோவுக்கு. மறுபடியும் சைடு, மறுபடியும் ஒரு 6. அதே ஷாட்டு, சேம் ஷாட், 6 ரன்ஸ் மிகான் ப்ரோ. நல்ல ஷாட்டு. அடுத்த பால் டாட் பால் ஆகுது. ஆஃப் சைடில் அடிக்கலான்னு பார்த்தாப்புல, ஆனால் முடியல. டாட் பால். அடுத்து 4th பால் மிகான் ப்ரோ. நல்ல ஷாட்டுங்க, பேக் சைடு 6. நல்ல பவுன்ஸ் ஆன பால், பேக் சைடு நல்லா வந்துட்டு திரும்பி அடித்தாப்புல. 6 ரன்ஸு. அடுத்து ரவிக்குமார் வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் மிகான் ப்ரோ. அடுத்து ஒரு ரன் போயிடுச்சு. அடுத்து 2. நல்ல ரன்னிங்கு. த்ரோ கொஞ்சம் கீப்பர் சைடு வராமல் இருந்ததுனால 2 ரன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வைடு, லெக் சைடு வைடு, 1 ரன்னு. அடுத்த பால் மிகான் ப்ரோவுக்கு. அதுவும் 6ங்க, வெளியில் போயிடுச்சு பால். மிகான் மறுபடியும் ஒரு 6 அடிச்சிருக்காப்புல 3வது ஓவரில் 5வது பாலுக்கு. இப்போ 3வது ஓவரோட லாஸ்ட் பாலு. ஒரு ரன் ஓடிட்டுருக்காங்க. சிங்கிள், 1 ரன் கிடைக்கிது. இதோட இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. ஆண்டனி பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு ஆண்டனி போட வராப்புல. 25 ரன்னு கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 25 ரன்னு. தமிழ் தலைவாஸ் மொத்தம் வந்து 4 ஓவருக்கு 45 ரன்னு 2 விக்கெட்டு. இப்போ அடுத்த ஓவர் ஆண்டனி. நல்ல பால், டாட் பால் ஆகுது. ஆண்டனி ராஜ் அடுத்த ஓவர் வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பாலு டாட் பாலு, நல்ல பால். அடுத்த பால் மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. ஸ்டிக்கு போயிட்டு நல்ல வேலை மிகான் ப்ரோ அது தடுத்ததுனால விக்கெட் இல்லை. எந்த செட்டு? அடுத்த பால் அது ஆனால் அங்கே அடிச்சு தெரியும். இந்த சைடு போனது கொஞ்சம் டவுட்டு தான். அதான் அடிச்சீங்கன்னா ஒரு 3 பால் டாட் ராஜா அடிச்ச கேட்ச் எடுத்தீங்களா அதோட ஓவரில். குரூப்ல போடணும். ஃபோர்த் பால் அப்படி இல்ல, அவசரப்படக்கூடாதுல்ல. லாஸ்ட் 5 மேட்சா ஒரு நேத்து ஓவர் குரூப்ல தாண்டல. சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு கேட்ச் எல்லாமே அந்த லாஸ்ட் 3 கேட்ச் நல்ல ஓவர் தான். தான். இது வரைக்கும் 1 ரன் மட்டும் தான் வந்திருக்கு. அங்க பாரு, எங்க போய் அடிச்சு எங்க போய் போறான் பாரு. அங்க பாரு, அவன் எங்க போயிட்டான் பாரு பேட்ஸ்மேன். அப்படிலாம் போயிடுச்சுங்க இந்த பால். அடுத்த பால் 4வது பால் லெக் சைடு, நல்ல ஷாட்டுங்க. 4 ரன்ஸ் போயிடுச்சு இந்த பால். ஃபஸ்ட்டு 3 பால் டாட் போட்டு இந்த போய் ஆஃப்ல போட்ட பால் அடுத்த அங்க பால் அடிச்சு அது போய் செம்பு அடிச்சிச்சு. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வைடு. நேற்று வர வேண்டியது. மிகான் ப்ரோ போட்ட பால் வந்து வைடு. நம்ம நாட்டு எடுத்தேன். நெக்ஸ்ட் பால் மிடலரில் கொஞ்சம் எடுத்தேன், அது இது பண்ணிக்கலாம். நல்ல ஷாட்டுங்க இது. வரணும் ஓடிட்டுருக்காங்க. 1 ரன்னு. இந்த கிரவுண்ட்ல வேற பந்தே இதோட இந்த ஓவர் வந்துட்டு எண்டு. 5 ஓவர் முடிஞ்சு 58க்கு 2 விக்கெட் போயிருக்கு. அடுத்த பால் ஒரு சிங்கிள். அடுத்த பால் மிகான் ப்ரோவுக்கு. நல்ல ஷாட்டு, 1 ரன் கிடைக்குது.
கீப்பர். நல்ல ஷாட்டு. ஆனால் அங்கே சிங்கிள் தான் கிடைக்குது, ஒரு ரன்னு. அடுத்து ஒரு டாட் பாலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டாட் பால். நான் சமைச்சா இப்போ நீ வந்து சாப்பிட்டு அவரை பாரு, சவுண்டை பாரு, அவர் சவுண்டை பட்டு. சரி போகிற வேணாம்னு விட்டாச்சு. ம் அவர் வந்தால் கூட இந்த இதில் நல்லா போடுவாங்க, இந்த கிரௌண்டில் சூப்பராக போடுவாங்க. நல்லா திருப்பி போயிட்டுருக்கு. போடு ராஜேஷன் வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்ணானுங்க, நான் எனக்கு பிஸி இல்லைன்னு டேக்கே வேலை கொஞ்சம் நம்ம பாரு அப்படின்ட்டானுங்க. அதுக்கு செம்ம பிஸி டேக்கவே பிஸி இருக்காதுன்னு என்ன பண்ணிட்டானுங்க, ஹோட்டல் ரூமா இல்லை எப்படி ப்ரோ? எல்லாமே இருக்குது ப்ரோ, எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் தானே? ஆமாம் 5 ஸ்டார் ஹோட்டல் தானே, குவைத் நம்பர் 1 ஹோட்டல் தானே, இவங்க எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படி தானே? ஆமாம், நம்ம எஃப்என்பியில் இருக்கிறதுனால. அடா ஃபுல் டாஸ் போல. மறுபடியும் ஃபீல்டர் கையில் போனதுனால இந்த பாலும் மறுபடியும் டாட் பால் ஆகுது. இது என்ன ரொட்டேட்? அது நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி ஒரு 2 ஓவர் நின்றுங்க, அப்போ 2 இல்லைனாலும் பரவாயில்ல. நல்ல பவுலிங் போட்டுருக்காப்புல. அடுத்து ஒரு ஆஃப் சைடில் நல்ல ஷாட்டு. வேற ஏதாவது விட்டோம்னா அவ்வளோ கட்டிட்டே இருப்பாங்க. ஆ 4 ஓவருக்கு அதான் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ 2 இல்லையோ மிஸ்டேக்ல போச்சுல, கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க. உங்கள் ஓவர் பார்த்தீங்கன்னா அதான் 2 இல்லையே. அப்புறம் வந்து இவர் சுல்தானு இந்த ஓவரோட லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஃபோரோட நீ ரீப்ளே பண்ண வேண்டியதானே? இப்போ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா இல்லை அது போட்டாச்சு, சரி அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கல பாகிஸ்தான் ஒரு ட்ரை பண்ணி மாத்திரம். ஓகே பாருங்க. ஓகே டாட் பால் ஆச்சு. நல்ல ஃபீல்டிங்காங்க. ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா வைடு பால். அடுத்து நல்ல ஷாட்டுங்க லெக் சைடு. தீபக் வெளில போயிடுச்சுங்க. 6 ரன்ஸ். நல்ல ஒரு 6, நல்ல ஷாட்டு. தீபக் வந்து ஒரு நல்ல ஷாட் இது. அடுத்தது இம்ரான் ப்ரோ. டாட் பால், மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல ஷாட் இது லெக் சைடு, வெளில போயிடுச்சுங்க. 6 ரன்ஸ். இங்கே பேட் காமிங்க. மிகான் ப்ரோ இதோட 50 ரன்ஸ் வந்துடுச்சு. ஆஃப் செஞ்சுரி. அச்சாச்சு. நல்ல பேட்டிங், நல்லா கனெக்ட் பண்ணுறப்பல எல்லா பாலையும். அடுத்த பால் இங்கே பேட் காமிங்க. அச்சாச்சு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இதுவும் அடுத்து ஒரு நல்ல ஷாட். அது நல்ல கேட்சுங்க, பெஸ்ட் கேட்ச். சரியாக லைனில் வந்துட்டு கேட்ச் பிடிச்சிட்டாப்புல அன்வேஸ் பாபு. கேட்ச் பிடிச்சது வந்து அன்வேஸ் பாபு. ஓவர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ராஜ். நல்ல கேட்சு, நல்ல ஃபீல்டிங்கு. மிகான் ப்ரோ 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. மிகான் ப்ரோவுக்கு நல்ல இன்னிங்ஸ் இது. அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா 8வது ஓவர் போகிறதுக்கு மோகன் ப்ரோ.
தீபக் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டு. ஆப்ஷன் நல்ல ஃபீல்டிங், அதனால் ஒரு ரன் மட்டும்தான் கிடைக்குது. அடுத்த பால் டாட் பால். மோகன் ப்ரோ வந்து நல்ல பால் இந்த பால். அடுத்த பால் 6ங்க, நல்ல ஷாட்டு. சைஃபுல்லா ப்ரோ வந்து நல்ல ஆஃப் சைடு நல்ல 6 அடித்தாப்புல. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வைடு. எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது இங்கே, ஒரு ரன்னு. மோகன் ப்ரோ வந்து பவுலிங் சைஃபுல்லா. அடுத்த பால் டாட் பால். நியூ பால் என்ன தோட நெக்ஸ்ட் பால் டாட் பால். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது தீபக் பால். பனி மிளகா. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 10 ரன் வந்துருக்கு. இது ஃபைசல் போடுறாப்புல. ஃபஸ்ட் பால் டாட்டு பார்த்தீங்கன்னா பால் 8 ஓவர் டாட்டு தான். நல்ல பவுலிங்கு, 3 விக்கெட்டு. இந்த பால் பார்த்தீங்கன்னா 9வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டாட் பால் ஆகுது. ரன் எதுவும் இல்லை. அடுத்து ஒரு வைடு. அடுத்த பால் டாட். இப்போது ஒரு வைடு கிடச்சிருக்கு. நல்ல ஷாட்டு இது. பேக் சைடு அடித்தப்ப, ஆனால் ஃபீல்டிங் ரன் எதுவும் இல்லை. ஃபீல்டிங் பண்ணிடுச்சு. ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டை, மறுபடியும் லெக் சைடு. அது ஒரு கேப், நல்ல 4 இது. 4 ரன்ஸ் 4 ரன் கிடச்சிருக்கு தீபக். இந்த ஓவர் வந்து போட்டிருக்கு வந்து ஃபைசல் போட்டுட்ருக்காப்புல. ஓ நல்ல ஷாட்டு. சிங்கிள் இல்லை, ரன் ட்ரை பண்ணாப்புல. ஆனால் அந்த ரன் அவுட்டு. ஆனால் இது ஃபைசல் வந்துட்டு நல்லா பிடிச்சி அடிச்சிட்டாப்புல. இப்போ வந்து விக்கெட் வந்து சைஃபுல்லாக வந்துட்டு ரன் அவுட் ஆகி வெளில போகிறாப்புல. இப்போ அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு தீபக். தண்ணி வேணுமா? தண்ணி. ஹலோரே, சூப்பர் பெட்டிங், வேற லெவல். ஒரு செம்ம இது என்னது கான்ஃபிடென்ட் என்ன லெக்கில் சூப்பர் ரன்னிங் பாருங்கம்மா. சூப்பர் ரன்னிங். இந்த ஷாட் அம்மா ஷாட் சூப்பராக போணுச்சு. 70 மேலே அடிங்க பார்த்து. சரி, நீங்கள் 100 போடுற பிளான் நான் சொட்டு சரி. நான் ஃபஸ்ட்டு 6 போயிட்டு தானே, அப்போ அந்த நம்பிக்கை லோங்கில் அடித்தேன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு பக்கம், இது கொஞ்சம் லாங் தான். விக்னேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா தமிழ்காரனோட அதிரடி பேட்ஸ்மேன். கையில் மாட்டிடுச்சு. நல்ல அதிரடியாக விளையாடுவாப்புல. இப்போ அடுத்த பாலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பேட்ஸ்மேன் வந்து எல்லோ டிஷர்ட் வந்து வந்திருக்காப்புல, நம்ம விக்கி ப்ரோ. ஓட்டப் நல்ல ஷாட்டு.
கேட்ச் மிஸ்ஸிங்கு தீபக் ப்ரோக்கு. அடுத்த பால், இதுவும் டாட் பால் ஆகுது. நல்ல ஆளுக்கு நல்ல ஃபேஸு. இதோட இந்த ஓவர் வந்துட்டு எண்டு. 10 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இப்போ 10 ஓவர் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 100 ரன் வந்து 10 ஓவருக்கு வந்து 100 வந்துச்சு. 10 ரன் ரேட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு மேட்ச்சு. தமிழ் தலைவர்ஸ் வந்து இப்போ வந்துட்டு விக்னேஷ் ப்ரோ 10 ஓவருக்கு 100 ரன்னு. போல்டுங்க. விக்கி ப்ரோ வந்து நல்ல பேட்ஸ்மேனு. ஃபஸ்ட்டு பால் Out ஆயிட்டாப்ல. போல்டு. நல்ல பவுலிங்கு. ஃபஸ்ட்டு பால் போல்டு விக்னேஷ் ப்ரோ. நல்ல பவுலிங்க. அடுத்தது வந்து நம்ம பைசா பேட்ஸ்மேன் அவரோட ஃபஸ்ட்டு பால்லே வந்து போல்டு எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட்டு. சுல்தான் ப்ரோ வந்திருக்காப்புல. அடுத்து வந்து நம்ம கேஜிஎஃப் நட்சத்திர நாயகனே இவர் தான். களத்தில் வந்திருக்காப்புல. ஒரு டாட் பால். கேஜிஎஃப் சுல்தான் அவரோட அடுத்த பாலுக்கு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலு. மறுபடியும் ஒரு வைடு. ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. இப்போ சுல்தான் இப்போ வந்து பேட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. நல்ல ஷாட்டு. லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் வந்து Straight-ல. 6. வெல் ஷாட். பேட் சேஞ்ச் பண்ணோடனே 6 ரன். வெல் ஷாட் ப்ரோ. அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் வைடு வைட் பால். ஒரு வைட் பால். ஒரு வைடு கிடைக்குது. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசல் போட்டுட்ருக்காப்புல. பாம்பே நல்ல ஃபைசல். பால். நல்ல பால். அடுத்து லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு ரன்னு சுல்தான் ப்ரோ. இப்போ 11 ஓவர் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 109 ரன் இதுக்கு அடிச்சிருக்காங்க. மொதல் பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட் ஒரு 6. இப்போ விக்கெட் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் போயிருக்கு. இதுவும் நல்ல ஷாட். அடுத்த ball ஆஃப்ல நல்ல shot. வெளியில் போகுதுன்னு நினைக்கிறேன். வெளியில் போயிடுச்சு. செம்ம ஷாட்டு. டெல் ஷாட்டுங்க. சுல்தான் ப்ரோ அடுத்து நல்ல ஒரு ஷாட்டு. பவுலிங் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரீன். அடுத்த பால் இதுவும் அடுத்து ஒரு நல்ல ஷாட்டு. நல்ல ஹைட்டாக போயிட்டுருக்கு வெளியில். இதுவும் அடுத்து ஒரு 6. சுல்தான் ப்ரோ பேட்டிங் ப்ரோ. வெல் ஷாட். இப்போ தான் அவருக்கு பேட்டு செட் ஆகிருக்குது சுல்தான் ப்ரோவுக்கு. குரீன் ப்ரோ வந்து அடுத்த பால் வந்து போட வர்றாரு சுல்தான். வெல் ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு ஷாட்டு. 4 6 செம்ம ஷாட்டு. நல்ல ஷாட்டு. இதுவும் 6 ஆஃப் சைடு. மறுபடியும் ஒரு 6. இந்த ஓவரில் இது வரைக்கும் நல்ல shot இது. போயிருக்கு. கேஜிஎஃப் கிளம்பி இறங்கிட்டாரு. அடுத்த பால் குரீன் ஸ்ட்ரைக்கில் சுல்தான் ப்ரோ. இது ஒரு நல்ல ஷாட்டு. வெளியில் போயிடுச்சு. வெளியில் பேட்டிங் ப்ரோ. சுல்தான் ப்ரோ சூப்பர். செம்ம. இதான் ஓகே. ஸ்டார்ட் தானே பண்ணியிருக்காப்ல. சுல்தான் ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த ஓவரில் ரன் பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னு. லாங் ஓவர போய் செம்ம ஷாட். லெக் சைடு. அடுத்து ஒரு 6. ஃபஸ்ட்டு ஷாட் அடித்த லெக் சைடு. அதே மாதிரி மறுபடியும் இது இன்னும் ஒரு 6 போனுச்சுன்னா நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. 8 தான். பேட்டிங் அது ஒரு நோ பால் வேறு. அடுத்து ஒரு 6. ரைட்டில் வெல் ஷாட்.
சுல்தான் ப்ரோ இந்த ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ 6 பார்த்துங்க அடிச்சிருக்காங்க. பார்த்துங்க சுல்தான் ப்ரோ பார்த்துங்க அடுத்து 12 பாலுக்கு 49 அடிச்சிருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். 7 6 இந்த ஓவரில் ஒரு நோ பாலோட சேர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கோர் வந்து 152 வந்திருக்கு. இப்போ அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் போட வந்திருக்காப்புல. தீபக் வந்து ஸ்ட்ரைக்கில் 12 ஓவர் முடிஞ்சிருக்கு. 152 ரன்ஸு. அடுத்து 5 ஃபஸ்ட்டு பாலு ஒரு டாட் பாலு ஃபஸ்ட்டு பாலு. அடுத்து சால்மியா டைட்டன்ஸ்க்கு வந்து பவுலிங்காக வந்திருக்கிறது வந்து சஞ்சீவ். தமிழ்நாடு. 2 பால் டாட் பால் போட்டிருக்காப்புல. நல்ல ஒரு இங்கே இருந்த வேலைன்னு இங்கே இது இல்லை இல்லை இது வீடியோ மேக் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் போனேன். சஞ்சீவ். நான் இது டீமுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த பந்து நல்ல ஷாட்டு. வெல் கனெக்டிங். இது Catch கேட்ச் ஆகுமா? போரா. அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு. குட் ரன்னிங் குட் ரன்னிங் குட் ரன்னிங். இல்லைங்க 2 ரன் தான். அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு 2 ரன் கிடைக்குது. ரன்னிங்க கொச்சின் கொஞ்ச நாள் இருந்தேன். சஞ்சீவ் வந்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் போர்ட் தீபக். கொச்சின் அந்த சைடு நல்ல ஷாட்டு. இது கேட்சு Off side. போயிட்டு இருக்கு. கேட்சு தீபக் ப்ரோ அவுட் ஆயிட்டாப்புல. ஏன்னா ஓவர்ஸ் சரியா கம்மியாக லைனில் இருக்கிறதுனால வந்து கேட்ச் இப்போ விடும். அடிச்சு தான் ஆகணும். அதனால் நல்ல கேட்சும் கூட. நான் நல்ல ஷாட் சால்மியா இது. டைட்டன்ஸ் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டாக பவுலிங் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல கேட்சு. பவுலிங் சஞ்சீவ். ரன்ஸ் அடுத்தது நம்ம விநாயக். நல்லா போட்டுட்ருக்காப்புல. ஒரு விக்கெட் வேறு. இன்னொரு ஹிட்டு தான். சால்மியா டைட்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஓவரில். அடுத்த பேட்ஸ்மேன் வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயக். ஓகே அடுத்தது சஞ்சீவ் விநாயக். விநாயக் நல்ல ஷாட்டு தான் அது ஸ்ட்ரைட்டில். ஒரு ரன்னுங்க ஸ்ட்ரைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ வந்துட்டு 49ல் இருக்காப்புல. இன்னும் ஒரு ரன் அடித்தா 50 ரன்ஸு. சஞ்சீவ் ஸ்ட்ரைட்டில். சுல்தான் அடுத்து நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா 6 வெளியில் தான். 50 55ங்க. 13 Bro. பால் 55. ப்ரோ இங்கே ப்ரோ சுல்தான் ப்ரோ இங்கே 13 பால்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 அடிச்சிருக்காப்புல சுல்தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. 13 பாலுக்கு 50 போட்டாப்புல. 13 ஓவர் முடிஞ்சிச்சு. 13 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 161 ரன்ஸு தமிழ் தலைவாஸ். அடுத்து விநாயக் ஸ்ட்ரைக்கில். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ இப்போ தான் ஒரு 6 அடிச்சுட்டு 50 முடிச்சுட்டு நிற்கிறாப்புல. இது ஒரு நல்ல ஷாட்டு. சிங்கிள் ஆகுமா? சிங்கிள் ஓவர் த்ரோ. இது கண்டிப்பாக 4 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போக வேண்டிய பால் வந்துட்டு ஒரு 4. மொத்தம் 5 ரன் ஆயிடுச்சு இந்த பாலில். ஓவர் த்ரோ போனதுனால ஒரு 4 கிடச்சிருக்கு. அடுத்தது ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் ப்ரோ இந்த பால். நல்ல ஷாட்டு சிங்கிளு. இதுவும் நல்ல ஷாட்டு. நல்ல கீழே ஆனால் கொஞ்சம் லோ பாலு. பட் ஓகே. அடுத்த ஒரு சிங்கிள். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணாப்புல. ஆனால் சரியாக கனெக்ட் ஆகலை. அடுத்து விநாயக் மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு. சிங்கிள். விடான். இப்போது சுல்தான் ப்ரோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்ருக்காப்புல விநாயக்.
அடுத்த பால் சிங்கிள். ஆஃப் சைடு, ஒரு ரன் கிடைக்குது. நல்ல ஒரு சிங்கிள். ஓகே, பார்த்தீங்கன்னா 171 வந்துருச்சு. கீப்பர் கேட்ச். அப்புறம் நல்லா இன்னும் இன்னும் 2 ஓவர் நல்லா விளையாடணும்னு பார்த்தேன். அவுட்டு. இருந்தாலும் நல்ல பேட்டிங்கு வந்து தரமான பேட்டிங்கை செஞ்சுட்டு போயிட்டாப்புல. நல்ல சைலண்ட்டான பிளேயரு. இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். செம்மையாக நல்லா விளையாடுவாப்புல. பார்க்கலாம் 200 வருமானு. சிங்கிள். 2 ரன்னு. அங்கே ரன் அவுட்டு இல்லை, அங்கே ரன் அவுட்டு மிஸ்ஸு. கீப்பர் வந்து பாலை மிஸ் பண்ணிட்டாப்புல. ரன் அவுட் இல்லை. நல்லா குட் ரன்னிங்கு. 2 ரன்ஸ். குட் ரன்னிங், குட் ரன்னிங். டாட் பாலு. இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலு. பாலுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டுருக்காப்புல. இதுவும் ஒரு டாட் பால் ஆகுது. நல்ல குட் பவுலிங்கு. நிக்கில் ப்ரோ எப்போதும் வந்துட்டு அடிச்சும் டிஃபென்ஸ் எல்லாமே ஆடுவாப்புல. ஒரு சிங்கிள். ஓய்யோ, ஒயிட் பால். இதுவும் டாட் பால் ஆகுது. நல்ல ஓவர். சன்வே டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணி போட்டுருக்காங்க இந்த ஓவர்ஸ். பவுலர் நேம் என்ன? லாஸ்ட் ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு வந்து நல்லா போட்டாப்புல. பவுலிங், நல்ல பவுலிங் சஞ்சு. 2 ஓவருக்கு வந்துட்டு 12 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. விக்கெட் எத்தனை ப்ரோ? ஸ்கோர் ஆனால் 200 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு. கேட்ச் ட்ராப்பு. அங்கே 2 ரன்னு. டாட் பாலு. அடுத்து ஒரு லெக் சைடு நல்ல கேட்சி. ஓகே, அவுட் ஆகிட்டாப்புல நிக்கில் ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ வந்திருக்காப்புல. சைனி பவுலர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரை பண்ணுறாங்க. ட்ராப்பு. பால் ட்ராப் பண்ணிட்டாப்புல கீப்பரு. இல்லைன்னா ரன் அவுட் ஆகிருக்கும். 2 ரன்னு. நம்ம தமிழ் தலைவாசி டீமுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதுவும் வந்து ஒரு சிங்கிள். பேட்டில் மீட் ஆகலை, காலில் அடித்து ஒரு சிங்கிள் பைஸு. இது வந்து ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டு. எப்படி கண்டிப்பாக வந்து 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். பால் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. நல்ல ஸ்டாப்பு. அங்கே நல்ல ஸ்டாப்பு. அங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷனு. பரவாயில்ல, நல்லா ரன்னிங்கு.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. தமிழ் தலைவாஸ் பேட்டிங் முடிஞ்சு அடுத்து வந்துட்டு சால்மியா டைட்டன்ஸ் பேட்டிங்கை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் குட் பிளே. 16 ஓவர் முடிஞ்சிச்சு. 183, 8 விக்கெட்ஸுங்க. இதோட இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. வைக்கிறேண்ணா. அண்ணா நீங்கள் இங்கே தான் நிற்பீங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே தான் நிற்பீங்க. வந்துட்டு இல்லை இங்கே தான் நிற்பீங்க. ரெடி இருங்க இருங்க, கை காமிங்க. கேப்டன் போயிட்டுருக்காரு. ஆமாம், குட் அம்பையரு சிவா ப்ரோ. நீங்கள் வேற நம்ம கேஜிஎஃப் இன்னைக்கு செம. பார்த்தீங்கன்னா ஜினேஷனா வந்திருக்காப்புல பவுலிங் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் ஓவரு தமிழ் தலைவருக்காக ஜினேஷனா. நல்ல பாலு, ஃபஸ்ட் பாலு டாட் பாலு. இதுவும் நல்ல பாலு, டாட் பாலு. பேட்ஸ்மேன் வந்து அனிவேஷ் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அவர் தான் பண்ணுறாப்புல. லெஃப்ட் சைடு ஒரு ரன்னு. வீட்டில் வந்திருக்க வந்து ஃப்ரெடி. அடுத்து ஜினிசனோட அடுத்த பாலு. அதுவும் அங்கே ஒரு சின்ன அப்பீல் கேட்டிருக்காங்க. அப்பீல் போயிட்டுருக்கு. அம்பையர் அடுத்த பாலு, ஒரு அப்பீலுக்கு அப்புறம் அடுத்த பாலு. சிங்கிள் போகுமா? இல்லை, அங்கே சத்தி ப்ரோ நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் போக விடல. இன்னைக்கு கொஞ்சம் காற்று இல்லாமல் இருக்குதானே. ஓகே ஓகே, அடுத்த பால் ஜினிஷனா. கீப்பர் ட்ராப்பு. ஆனால் வந்து 4 இல்லை, இங்கே ஒரு சிங்கிள். அடுத்த பால் ஜினிஷனா. டாட் பால். குட் பவுலிங். ஃப்ரெடி ப்ரோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. அடுத்து பவுலிங் பார்த்தீங்கன்னா மிகான் ப்ரோ வந்திருக்காப்புல. நல்ல பாலு மிகான் ப்ரோ. நல்ல பவுலிங். டாட். அடுத்த பாலும் ஒரு டாட் பாலு. லெக் சைடு 6. நல்ல ஷாட்டு. ஃப்ரெடி ப்ரோ வந்து ஒரு அடுத்து ஒரு சிங்கிள் போகுமா? இல்லை, டாட் பாலு வச்சிருக்காப்புல. அடுத்த பால் போட வராப்புல. ஆஃப் சைடு வந்து மிடானில் வந்து நல்ல கனெக்ட். ஃப்ரெடி ப்ரோ நல்ல ஷாட்டு. 4. டாட் bowling. ஓவர் எண்டு. அடுத்த ஓவர் வந்து ஜினிஷனை கண்டினியூ ஓவர். நல்ல ஷாட் நிக்கில் ப்ரோட்ட போயிட்டுருக்கு.
அடுத்து டாட் பால், செம்ம பால், நல்ல பால். நல்ல கனெக்டு, ஸ்ட்ரைட்டில் வெளியில் போயிடுச்சு பால். நல்ல 6. நல்ல ஸ்ட்ரைட்டில் நல்ல ஷாட்டு இது. நல்லா போயிட்டுருக்கு. அடுத்த பால் கேட்ச் ஆகுமா? இதுவும் 6. அடுத்த ஒரு 6. நல்ல ஷாட்டு. அடுத்து ஒயிட் பாலு. நல்ல ஷாட்டு, ஒரு சிங்கிள் ரன்னு. கொஞ்சம் காற்று அடிக்குது, அதனால மூமெண்ட் இருக்குது கேமராவில். அடுத்து ஒரு சிங்கிள். மறுபடியும் நிக்கில் ப்ரோ கிட்ட போகுது. ஓவர் 2. 3 ஓவரு 29 ரன்ஸ். ஓகே, அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா சத்தி ப்ரோ, நம்ம ஹவாடி ஃப்ரெண்ட்ஸோட கேப்டனு. சத்தி ப்ரோ அவரோட முதல் பந்து. லெக் சைட் நல்ல ஷாட்டு. இது 4 ஆகுது. அடுத்து ஒரு ஒயிட் பால் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டாப்புல சத்தி ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் சைடு மறுபடியும் ஒரு 6 அவுட் ஆஃப் த கிரவுண்டு. அடுத்து சத்தி ப்ரோ, கண்டிப்பாக இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நல்ல பால், நல்ல பால், ஒரு டாட் பால். பேட்ஸ்மேனாக நல்லா ஆடுறாங்க. டைமிங் தகுந்த மாதிரி ஷாட்டும் டிஃபென்ஸும் ஆடிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஷாட்டு. பார்த்தீங்கன்னா லெக் சைடு நல்ல ஷாட்டு. அது 4. நல்ல பால், டாட் பால், சூப்பர் பால். அடுத்த பால் வந்துட்டு சத்தி ப்ரோ. இதுவும் ஒரு லெக் சைடு கனெக்ட் ஆகுது. 4. நல்ல ஷாட்டு. அது கொஞ்சம் 2 ஃபீல்டரும் ஒரே இடத்துல மூவ் ஆனதுனால 4. அடுத்து நம்ம கேஜிஎஃப் சுல்தான் ப்ரோ வந்திருக்காப்புல bowlingக்கு. ஃப்ரெடி ப்ரோ ஸ்ட்ரைக்கில். சுல்தான் நல்ல பால். சுல்தான் ப்ரோவோட ஃபஸ்ட்டு பால் நல்ல பால், டாட் பால்.
அடுத்து ஒரு சிங்கிளு. நல்ல ஸ்டாப்பு. காற்றடிக்குது, அதனால கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அடுத்தது கேட்சா? கேட்ச் ஆகுன்னு பார்த்தோம், நான் கொஞ்சம் முன்னாடியே குத்துனதுனால கேட்ச் ஆகலை. லெக் சைடில். அடுத்த பால் வந்து சுல்தான் ப்ரோ. இதுவும் நல்ல பாலுங்க. நிகில் ப்ரோ அங்கே ராஜா ப்ரோ வந்திருக்காப்புல. சிங்கிளு. ராஜா ப்ரோ ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல ஒரு ரன்னோட. அடுத்து ஒரு ஷாட்டு. கேட்சு. நல்ல கேட்சு. லெக் சைடு ஷாட்டும் நல்ல ஷாட்டு. நல்லா லைனில் வந்து பிடிச்சிட்டாப்புல நிகில் ப்ரோ. நின்றுருக்காப்புல. அடுத்த பால் சுல்தான் ப்ரோ. நல்ல டாட் பால். ரமேஷ் ரத்தோர். பின்னாடி டச் ஆகி பின்னாடி போயிடுச்சு. 4. அது 4 ஆகிடுச்சு. நல்ல பால். ஆனால் அடுத்து ஒரு நல்ல ஷாட்டு. கேட்ச். கேப்டன் கையில் கேட்சு. ஈஸி கேட்சாக மாறிடுச்சு. நல்ல பவுலிங்கு ரமேஷ். நல்ல கேட்சு. கேப்டன் வந்து நல்லா கேட்ச் பிடிச்சிட்டாப்புல. ஸோ ப்ரோ ரமேஷ் அங்குஸ். அடுத்த பால். அடுத்து வந்துட்டு ஒரு அப்பீலு. அடுத்து ரமேஷோட பால். நிக்கில் ப்ரோட்டு போயிட்டு ஒரு 4 கனெக்ட் ஆகிடுச்சு. நல்ல பால் ரமேஷ் ப்ரோ பால். ஐயோ, கட்டன் போல்ட் ஆகுன்னு பார்த்தா இல்லை. ரமேஷ் பவுலிங் போட்டு அவனே கேட்ச் பிடிக்க வந்தான். மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஓவர் இது. நல்ல பால். சிங்கிள் ரன். நல்ல ஸ்டாப்பு. ராஜா ப்ரோ நல்ல ஃபீல்டிங். ராஜா ப்ரோ. சுல்தான் ப்ரோ ஃபஸ்ட்டு பால் ஒரு ரன்னு போயிருக்கு. நல்ல பால். ஆனால் அடுத்த பால் சுல்தான் ப்ரோ. சிங்கிள். அடுத்து கேஜிஎஃபோட அடுத்த பால். நல்ல ஈஸி கேட்சாக அங்கே நிக்கில் ப்ரோட்ட போயிடுச்சு. அவுட்டு. நல்ல கேட்சு. பவுலிங் நல்ல பவுலிங்கு. சுல்தான் ப்ரோவுக்கு அடுத்து விக்கெட்டு. அடுத்த பால் சுல்தான் ப்ரோ.
நல்ல பால், டாட் பால். அடுத்து உசேன் ப்ரோ பேட்டிங்கில், ஸ்ட்ரைக்கில் நல்ல ஃபீல்டிங்கு. ரமேஷ் அங்கே சிங்கிள் தான். சுல்தான் ப்ரோவோட அடுத்த பால் கேட்சுக்கு. வெல் டேக்கன் பை மிகான் ப்ரோ வந்து நல்ல இந்த கேட்சு எடுத்தாப்புல. அடுத்த விக்கெட்டு. அடுத்தது மிகான் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு பால் போடுறாப்புல. டாட் பால். சாரி, ஒயிட் ஆயிடுச்சு. ஒயிட் பால். ஸ்ட்ரைக்கில் வந்து உசேன் ப்ரோ திருச்சிலேருந்து வந்திருக்காப்புல. அடுத்த விக்கெட்டு மிகான் ப்ரோவுக்கு. உசேன் ப்ரோ அவுட் ஆயிட்டாப்புல. போல்டு. மிகான் ப்ரோவோட அடுத்த பால். ப்ரீவியஸ் பால் வந்து நல்ல பால். அடுத்து ஒரு டாட் பால். மிகான் ப்ரோ வந்து ஒரு டாட் பால். அடுத்து ஒரு டாட் பால். வெல் பவுல். அடுத்த பால் இதுவும் நல்ல பால், டாட் பால். லெக் சைடில் கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல, ஆனால் முடியல. அடுத்தது லெக் சைடு. 4 ஆகுமா? 4. சரிங்க, 4 ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சிங்கிளா இல்லை, மிகான் ப்ரோ அதை சிங்கிள் போகாமல் தடுத்துட்டாப்புல. நல்லா ஒரு இது 8 over 68. ஆர்டர் டேக்கில் தான் இருந்தேன். ஆர்டர் எடுத்து போன வாரம் சனிக்கிழமை விளாட போகும்போது வந்தீங்களா? இல்லை ப்ரோ, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுறது. போன வாரம் உமர்னு ஒருத்தன் விளாண்டுருப்பாங்க நம்ம ஊர் பேர். இல்லை உமர் அவர் எங்கள் டீம் தான் விளாண்டுருக்காப்ல. இல்லை கூட கவலை ஃப்ரெண்ட்ஸ்லேயே நடுவில் உமர் தெரியும். என் ஊர் பையன் அவன். அப்படியா? நான் தான் ஃப்ரைடே அவன் டீமோட கேப்டனு. அப்படியா? ஆமாம், ஒரு மேட்ச் எப்போச்சும் வருவாப்புல இடையில, மேட்ச் இல்லாதப்ப. இன்றைக்கி வரல. இன்றைக்கி இந்த டீமில் வர வேண்டியது. விளாடக்கூடாது, பேர் ரிஜிஸ்டர் ஆகும். அப்படியா? ஓகே. ஆமாம், அதான் சொன்னாங்க. இப்படி தான் உமர் தெரிஞ்சிச்சு. ஒரு உங்களை மாதிரி தானே இருப்பார். எல்லாம் ஹைட்டு பாடி. எனக்கு அதுக்குமா இது அனுப்பிவிடுங்க. இங்கே அடிக்கடி ஒரு இப்போதைக்கு சும்மா இது பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நேற்று மேட்ச்சு போணுச்சு. நேற்று கபடி ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்சு எடுத்தோம், செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும். அடுத்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேனல்னாலும் உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிட்றவா? யூடியூப் சேனல் தெரியலையோ? ஆமாம், ஏன்னா நேமு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இதில் லிங்க் அனுப்பி விட்றேன். இது நம்பர் வாங்கிட்டு. யூடியூப் சேனலுக்கு கேப்டன் விஸ் C1 இருக்கும். என்னோட டிக்டாக் பண்ணுறது நம்ம இல்லை. நம்ம மேட்ச் விளையாட போகிறோம், அதனால அப்படியே சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல வருமானம் தான். பாப்பா ட்ரை பண்ணு. நல்லா கமெண்ட் கொடுங்க. எல்லா பிளேயரையும் நேம் எழுதி வச்சுங்க. ஆமாம், அவங்க வந்து ஒரு சும்மா மேட்சை பார்த்துக்கிட்டே நான் போர் அடிச்சிருக்கேன். இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கேன் இடையில. இப்போ அடுத்து அங்கே எடிட் பண்ணும்போது நம்ம அந்த இது இருக்குல்ல, ஸ்கோர் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு கமெண்ட் நல்ல ஒரு காமெடியாக வாய்ஸ் பண்ண
நார்மலாக பால் எதிர்பார்க்கல ஆமா. இப்படி ஒன்று அப்படி ஆ. பேசினாதான் ஆ. என்ஜாய்மெண்ட்டு கேட்க ஒரு ஆ ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கும் ஆ வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் இது அவரெல்லாம் எப்படி இங்கே தூக்கிட்டு வந்து போட்டாங்க இவர் இந்தியா டீமில் ஆடிக்கலாமே இந்தியா டீமில் இருந்தவங்க பாதி பேர் மறந்துட்டாங்க அப்படி இப்படி ஃபன் பண்ணால் தான் ப்ரோ ஆ என்ன கண்ற உசேனே அடுத்து ஒரு நல்ல ஷாட்டு ஆஃபில் சிங்கிள் ரன் சிங்கிள் நல்ல ஸ்டாப்பு விநாயக் நல்ல ஃபீல்டரு தமிழ் தலைவாசோட நல்ல ஃபீல்டரு விநாயக் அடுத்து ஒரு கேட்ச் ஆகுது கேட்ச் கீப்பிங் கேட்ச் நல்ல கேட்ச்சு நிக்கில் ப்ரோ நல்ல பவுலிங்கு அடுத்து ஒரு ஷாட்டு லெஃப்டில் நல்ல ஷாட்டு நல்ல ஷாட்டு லெக் சைடில் 6 அடுத்து நிக்கில் ப்ரோவோட அடுத்த பாலு அதுவும் நல்ல ஷாட் தான் சிங்கிள் அடுத்த பாலு தீபக் நல்ல ஷாட்டு அடுத்து ஒரு 4 4 6 ஆண்டனியா ஆண்டனி ப்ரோ வந்து நல்ல ஷாட்டு ஆண்டனி ப்ரோ வந்து நல்ல ஷாட் இது லைக் ஆண்டனிக்கு அடுத்து தீபக் போடுறப்பல அதே லைனில் ஆனால் கேட்சி நல்ல கேட்ச் அது நிக்கில் ப்ரோ தீபக் ப்ரோ நல்ல பவுலிங்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் பாம்பே ஃபைசல் சால்மியா டைட்டன்ஸ் நல்ல பேட்ஸ்மேன் இவர் அடுத்து சால்மியா டைட்டன்ஸ்க்காக தமிர் ப்ரோ இவரும் ஒரு ஹிட்ரு தான் அடுத்து தீபக் ப்ரோ லெக் சைடு நல்ல ஷாட்டு அங்குஸ் ஓ நல்ல பாலு பவுன்சிங்கு வித் வைட் பாலு ஹைட்டில் போனதுனால வைடு கொடுத்துருக்காங்க லெகம்பேர் அடுத்து தீபக் ப்ரோ ஓ டாட் பாலு நல்ல பால் இது அடுத்து நெக்ஸ்ட் பால் தீபக் ப்ரோ பால் ஆஃப் சைட் ஓ நல்ல ஃபீல்டிங் நிக்கில் ப்ரோ நல்ல த்ரோவும் கூட ஓ அடுத்து ஒரு டாட் பால் கேப்டன் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுறாப்புல கொஞ்சம் ஃபீல்டிங் சேஞ்சஸ் அங்கே சிவா ப்ரோ மிகான் ப்ரோ வந்து ஸ்லிப் சைனீஸ் ப்ரோவில் வந்திருக்காப்புல நல்ல பாலு
அது வெளியில் போயிடுச்சு. 6. அடுத்து நிக்கில் ப்ரோவோட பாலு. ராஜா ப்ரோ சிங்கிளா இல்லை, நல்ல ஸ்டாப்பு மிஹான் ப்ரோ. ஒரு நல்ல பால் இது. அடுத்து கேட்ச் ஆகுமா? கேட்ச், நல்ல கீப்பிங் கேட்ச், நல்ல பாலு. லாஸ்ட் ஓவர்லேயும் ஒரு விக்கெட்டு, கீப்பர் கேட்ச் நிக்கில் ப்ரோக்கு. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டு. பாம்பே ஃபைசல் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. இப்போ நல்ல ஷாட் இது, லெக் சைடில் நம்ம கேஜிஎஃப் கையில் போயிருக்குது. சுல்தான் ப்ரோ அங்கே நல்ல ஸ்டாப்பு, சிங்கிள் ரன்னு. சுல்தான் ப்ரோ ஃபீல்டிங்லாம் சொல்லவே வேணாம், வேறு மாதிரி பண்ணுவாப்புல. அடுத்த பால் நிக்கில் ப்ரோ, போல்ட், நல்ல பால். அடுத்த விக்கெட்டு. நல்ல சூப்பரான பால் இது. இப்போது டீமோட சால்மே டைட்டன்ஸோட லாஸ்ட்டு விக்கெட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் விக்கெட் நின்று ஆடுற மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் அவங்க. பார்க்கலாம். அடுத்த பால் நிக்கில் ப்ரோ, ஓகே, வெல் ஸ்டாப் சத்ய ப்ரோ, நல்ல ஸ்டாப் அங்கே சத்ய ப்ரோ. ஓவர் 2. ஒரு நல்ல ஒரு 2 விக்கெட்டை எடுத்திருக்காப்புல இந்த ஓவரில். கீப்பர் கேட்ச் ஒன்று, ஒரு போல்டு. நிக்கில் ப்ரோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்புறம் ஜினிஷ் ப்ரோ 2 பேரும் ஆஃபில் ஃபீல்டிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஹான் ப்ரோ டாட் பால். பாம்பே ஃபைசல் ப்ரோ வந்து இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. பாம்பே ஃபைசல் ப்ரோ, அவருக்கு வந்து மிஹான் ப்ரோ சிங்கிள் லெக்கு. அடுத்து ஒரு ரன் ட்ரை பண்ணுறாங்க, 2 ரன். நல்ல ரன்னிங்கு, நல்ல எனர்ஜியோட வந்துட்டாப்புல. 2 ரன்னு. அடுத்த பால் மிஹான் ப்ரோ, திரும்பி நல்ல ஷாட்டு. பட் ஆனால் வெளியில் போகல, அதனால் ஆனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணாப்புல கேட்சுக்கு ஓடி போய். கொஞ்சம் டஃப்பான கேட்ச் தான். நான் இது வெளியில் போனதுனால ஓடி போய் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுவும் பேக் சைடு. அடுத்து மிஹான் ப்ரோ, பாம்பே ஃபைசல் ப்ரோ, நல்ல ஷாட்டு. ஓ, நல்ல கேட்சிங்காங்க ரமேஷ். ரமேஷ் வந்து செம்ம ஃபீல்டரும் கூட, நல்ல பேட்ஸ்மேனு, பவுலிங் கூட, நல்ல ஃபீல்டிங் இது, நல்ல கேட்சு. சின்ன செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. ஃபைனல் வின் பை தமிழ் தலைவாஸ். நல்ல
சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க வாங்க. போடுங்க 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 போடுங்க. First of all, congratulations everyone. Really, really, it's a wonderful match. Really, everyone fielding, batting, no mistake at all. See, how much score? 110, 110 something, correct? 110. See, you can easily win the match. Actually, league we want to lose the match for again. It's a revenge for. It's not revenge. It's like comeback. Everybody, everyone was is bowling, and especially Sultan bowling. Nikhil. Last over. Shama bowling, okay? Everyone, Vinayak and Sakti, Miran, Ambus, Raja, and Saib, Kachil, everyone, good batting, okay? So this season, the third season continuously we won the See, this is very, very important. Third season we won the cup, okay? So hard work guys, never fails, okay? சாம்பியன் சூப்பர் 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 சூப்பர். கை கொடுக்குறோம் அதெல்லாம் தேங்க்யூ.